பண்ணலான்னு யோசிச்சப்போ டிப்ளமோ வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே சத்தி பாலிடெக்னிக்கில் டைரக்ட் செகண்ட் இயரில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணேன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா நிறையா வந்து இண்டஸ்ட்ரியில் நிறையா வந்து வேக்கண்ட் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஜாப் வந்து வேக்கண்ட் உள்ளே வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ வந்து நமக்கு வந்து டஃப்பாக இருக்காது. சிலபஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்கோர் பண்ண பர்சன்டேஜ் வந்து ஓவரால் 94 வச்சுருக்கேன். இந்த மார்க்கை வச்சு நான் வந்து நிறைய கம்பெனி நமக்கு சத்தி பாலிடெக்னிக்கில் வந்து நிறைய நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து நான் 5 கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். அதில் ஒன்று வந்து டாப் சேலரியில் செலக்ட் ஆன கம்பெனி டைட்டன். அதில் பார்த்தோம்னா பர்மனெண்ட் ரோலில் நம்மளை வந்து எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாத நமக்கு வந்து சேலரி பார்த்தோம்னா 27 வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. நமக்கு அதில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்து நமக்கு வந்து பிஇ பண்ணுறதுக்கு அவங்களே வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு நம்ம இந்த ஸ்கோரை வச்சு நம்ம வந்து பிஇ பண்ணுறப்ப நிறையா டாப் காலேஜஸில்